நீங்கள் நினைக்கிற விஷயமெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்கள் நிறைய அஃபர்மேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, நிறைய விஷுவலைசேஷன் டெக்னிக்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனாலும் நிறைய தடவை உங்கள் மனசுக்குள்ளார இந்த மாதிரி தோண ஆரம்பிக்கும். நம்ம ஏதோ சரியாக செய்யலையோ, இல்லை நம்ம இன்னும் அதிகமாக பண்ணணுமோ, அதனால தான் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளார நிறைய சந்தேகங்களும் உங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் ஏன் சீக்கிரமாக நடக்கலை, எதனால் அந்த தடை ஏற்படுது, அந்த தடைகளை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். பறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி உங்களை வேல்யூ பண்ணுறீங்க அப்படிங்கிறதே சில சமயம் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்கிறதுக்கு தடையாக இருக்கலாம். அதாவது உங்களுடைய செல்ஃப் ஒர்த். உங்களுடைய செல்ஃப் ஒர்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அச்சீவ் பண்ண முடியும். செல்ஃப் ஒர்த்துனா என்ன அப்படின்னா, உங்களை பற்றி நீங்கள் வச்சுருக்கிற ஒரு மதிப்பு. அந்த செல்ஃப் ஒர்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது உங்களை நீங்கள் உயர்வாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் அட் த சேம் டைம் உங்களோட மனசுக்குள்ளார இதெல்லாம் எப்படி நடக்கும், அதுக்கு தேவையான திறமை என்கிட்ட இல்லை, அதுக்கு தேவையான ஒரு வசதி என்கிட்ட இல்லை, அதுக்கு தேவையான நாலேஜ் இல்லை, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார உங்களுக்கு நிறைய தோணிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்களை நீங்கள் கம்மியாக மதிப்பிடுறீங்க, குறைவாக மதிப்பிடுறீங்க. நான் இது ஆசைப்படுறேன், ஆனால் இது நடக்கிறதுக்கான எந்த ஒரு தகுதியும் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளார அந்த எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இது யூனிவர்ஸுக்கோ சரி, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் சரி, நீங்கள் கொடுக்குற மிக்ஸ்டு சிக்னல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு பக்கம் ஆசைப்படுறீங்க, அதுக்கு ஆப்போசிட்டான எண்ணங்கள் உங்களுடைய மனசில் இருக்குது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன்லாம் எப்போ நடக்கும், அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ நடக்கும்னா, உங்களுடைய செல்ஃப் ஒர்த், உங்களுடைய மதிப்பு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களும் உங்களுடைய மதிப்பும் எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரே மாதிரியான ஃப்ரீக்குவென்சியில் இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன மாதிரியான நம்பிக்கை இருக்கோ அதுதான் ரியாலிட்டியில் மாறும். ஸோ உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் அதிகமாக்கினா தான் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை உங்களால் வாழ்க்கையில் பெற முடியும். சரி, இந்த செல்ஃப் ஒர்த்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 3 விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய செல்ஃப் ஒர்த் அதிகரிக்கும். உங்களை பற்றி உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். ஸோ இது என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் என்னன்றதை பாருங்கள். நீங்கள் ரொம்ப சின்சியராக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கலாம், நல்ல மன உறுதியோடு நீங்கள் எப்போதும் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நல்ல தன்னம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கேரக்டர் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, அதுக்கு தினமும் நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய மன உறுதியாக இருக்கலாம், இல்லை உங்கள் சின்சியாரிட்டியாக இருக்கலாம், உங்களுடைய கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த குணம் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்கு எந்த மாதிரி நன்றி சொல்லலாம்? ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை டிட்டர்மினேஷன். என்னுடைய மன உறுதிக்கு மிகவும் நன்றி, என்னுடைய விடாமுயற்சிக்கு நன்றி, என்னுடைய மன உறுதிக்கு நன்றி, என்னுடைய நேர்மைக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு என்னவோ அந்த ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். டெய்லி நன்றி சொல்லுங்கள். 2வது என்ன அப்படின்னு சொன்னால், அஃபர்மேஷன் சொல்லலாம். என்ன அஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னா, நான் எதிர்பார்க்கும் அனைத்து வசதிகளும் பெற எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி. ஐ டிசர்வ் த பெஸ்ட் இன் மை லைஃப் அப்படிங்கிற மாதிரி. நான் எதிர்பார்க்கும் அனைத்து நல்ல விஷயங்களையும் பெறுவதற்கு எனக்கு எல்லா தகுதிகளும் உள்ளன அப்படிங்கிற மாதிரி டெய்லி இந்த அஃபர்மேஷன்ஸை கண்ணாடியை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மினிமம் 3 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். 3வது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மதிப்பு குறைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ், மக்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ண பழகிக்கோங்க. செட் யுவர் பவுண்ட்ரிஸ். யாரெல்லாம் உங்களுடைய மதிப்பை குறைப்பாங்களோ அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகிடுங்க. எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளிடுங்க. ஸோ உங்களுடைய மதிப்பை குறைக்கக்கூடிய மக்கள், உங்களுடைய மதிப்பை குறைக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ், அதிலிருந்து கொஞ்சம் விலகிடுங்க. ஸோ செட் யுவர் பவுண்ட்ரிஸ். ஸோ இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்போ, அதாவது நம்பர் 1 கிராட்டிடியூட் ஃபார் யுவர் ஓன் ப்ளஸ் பாயிண்ட்ஸ், உங்களுடைய நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் உங்களுக்கே நன்றி சொல்லிக்கிறது. 2வது என்னென்னா, கண்ணாடியை பார்த்து அஃபர்மேஷன் சொல்கிறது.
மூணாவது என்னென்னா, உங்களுடைய மதிப்பை குறைக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து விலகி இருக்கிறது. செட் பவுண்ட்ரிஸ். ஸோ இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறப்போ உங்களுடைய செல்ஃப் ஒர்த், அதாவது உங்களை பற்றி நீங்கள் நினைக்கிற அந்த மதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் அபண்டன்ஸ் மைண்ட் செட்லேருந்து இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கான அலைன்மெண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை அடையிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறப்போ அது எல்லாத்தையுமே நிஜ வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு முழுமையாக அது சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆசைப்படுற விஷயம் உங்களால் சீக்கிரமாக அடைய முடியும். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.